காவிரி நடுவர் மன்றம், உச்சநீதிமன்றம் என யார் கூறியதையும் கர்நாடக அரசு மதிக்கவில்லை. மதிக்காத கர்நாடக அரசை சந்தித்து பேசுவதில் எந்தவித உபயோகமும் இல்லை. மதிக்காத கர்நாடக அரசை சந்தித்து முதலமைச்சர் விஜய் என்ன பேசுவார்? முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவுக்கு சென்றால் தண்ணீரை திறந்து விடுவார்கள், மேகதாது அணையை கட்ட வேண்டாம் என்றால் கட்டமாட்டார்கள் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். காவிரி பிரச்சனை என்பது தாவேகா பிரச்சனை அல்ல. காவிரி என்பது தமிழ்நாட்டின் பொது பிரச்சனை. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் அரசுக்கு என்ன தயக்கம்? அரசுக்கு என்ன ஈகோ? தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் சென்று கர்நாடகாவை தண்ணீர் திறக்க வைக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்றுவிட்டு டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திரும்ப பெற வேண்டும் என்று அந்த வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்தோம். அதே வேளையில் இன்று கர்நாடகா முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் இப்பொழுது சூழல் சரியில்லை, இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே வர வேண்டாம் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார். கர்நாடக அரசு அவர்களுடைய கர்நாடகாவில் உள்ள அணைகளில் இன்று கொள்ளளவு 68 டிஎம்சி 4 அணைகளில் கடந்த 20 நாட்களில் 2 முறை மத்தியில் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு கர்நாடக அரசு உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 20 நாட்களில் 2 முறை சொல்லியும் எங்களிடம் தண்ணீர் இல்லை என்று பொய்யை சொல்லி காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு, அதற்கேற்ப அந்த டைம் டேபிள் படி ஜூன் மாதம் தமிழகத்திற்கு 9.1 டிஎம்சி கொடுத்துருக்கணும். ஆனால் கிடைச்சது 2.1 டிஎம்சி. ஜூலை மாதம் 32 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா கொடுத்துருக்கணும் காவிரி மூலமாக, நமக்கு கிடைச்சது 0.4 டிஎம்சி. மத்திய அரசும் சொல்லி, மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தையும் சொல்லி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு. ஆனால் எதையும் கர்நாடக அரசு மதிக்கவில்லை. இப்படி மதிக்காத கர்நாடக அரசிடம் போய் பேசுவது பிரயோஜனப்படாது. இங்கே காவிரியில் தண்ணி வரல, மேட்டூர் அணை ஜூன் 12 திறந்திருக்கணும், இன்றைக்கி வரைக்கும் திறக்கலை. நாளைக்கு ஆகஸ்ட் 1. குறுவை சாகுபடி போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து சம்பாவுக்கு தண்ணி இருக்குமான்னு தெரியல. மேட்டூர் அணையில் சுத்தமாக தண்ணி கிடையாது. ஆனால் கர்நாடக அணையில் 67 டிஎம்சி இருக்குது. ஒரு நல்லிணக்கத்திற்காக ஒரு 10 டிஎம்சி நாங்கள் திறந்து விடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. அப்போ எதைத்தான் நம்புவாங்க, எதைத்தான் மதிப்பாங்க கர்நாடகாவில்? இந்த சூழலில் பேச்சுவார்த்தை என்ன பேச போகிறாங்க? மேகதாது அணையே வேண்டான்னு சொல்லிடாச்சு. அது சம்மந்தமாக என்ன பேசுவதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. அடுத்தது, நேற்று மாநிலங்களவையில் என்னுடைய கேள்விக்கு பதிலளித்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், வனத்துறை சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் நான் கேள்வி கேட்டிருந்தேன். மத்திய அரசு நம்ம என்வைரன்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்களான்னு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் என்னென்னா, 2019 அங்கே ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க கர்நாடக அரசு. ஆனால் அந்த ப்ரப்போசலில் 2 மாநிலங்கள் பிரச்சனையினால் அதை நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டோம். அது இல்லாமல் டிபிஆர் வரலை, புதிய டிபிஆர் வரலைலாம், இந்த காரணத்தில் நாங்கள் இது என்வைரன்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்றைய முன்தினம் இன்னொரு கேள்விக்கு பதில் என்னென்னா, இப்போது அந்த டிபிஆரை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்கு. அதனால் இப்போ நமக்கு சட்ட ரீதியில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாதகமாக வந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன செய்யணும் தமிழக அரசுனா, கர்நாடகா அணையில் தண்ணி இருக்குது, மத்திய அரசு வலியுறுத்தியிருக்கு. மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அழுத்தம் கொடுத்து திறந்து விடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 3500 கன அடி திறந்து வினாடிக்கு 3500 கன அடி திறந்து விடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எதையும் மதிக்காத கர்நாடக அரசு, நம்ம தமிழக அரசு நேரடியாக உச்சநீதிமன்றம் போகணும். உச்சநீதிமன்றம் சென்று கர்நாடகாவை தண்ணீரை திறக்க வைக்க வேண்டும். தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல,
தண்ணி வச்சிருக்கிறாங்க. கபினி அணையில் கிட்டத்தட்ட 93 விழுக்காடு தண்ணி வச்சிருக்கிறாங்க. ஹேமாவதியில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இருக்கு. ஆக 67 டிஎம்சி வச்சிருக்கிறாங்க, 68 டிஎம்சி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு 10 டிஎம்சி கூட கொடுக்க முடியாதா? இது தென்மேற்கு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் மழை வரப்போகுது. ஆனாலும் அப்போ மழை வரப்போகுதுன்னு அப்படி திட்டமிட்டும் ஆனாலும் கொடுக்க மாட்டுறாங்க. மத்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர தண்ணி கர்நாடகா அணையில் வர தண்ணியில் 6ல் 1 பங்கு தான் திறந்து விட சொல்கிறாங்க. 6ல் 1 பங்கு தான் திறந்து விட சொல்கிறாங்க. அதுக்கே எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டுமென்றே அங்கே ஒரு பதட்டமான சூழலை உருவாக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம், இந்தியாவின் இறையாண்மையை எதிர்த்து கர்நாடக அரசு செயல்பட்டு கொண்டு இருப்பதாக ஒரு சூழல் வந்திருக்கு. நாளைக்கு நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, நமக்கும் அவங்களும் சட்டம் ஒழுங்கு, அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பிரச்சனை, இப்படியெல்லாம் தூண்டி விட்டு பிரச்சனையை உருவாக்குவது அது திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒருபொழுதும் மேகதாது வரப்போகிறது கிடையாது, வர விட போகிறது கிடையாது. அதுக்கு சட்ட போராட்டம் தான் பண்ணணும். அரசியல் போராட்டம்னா நம்ம மத்தியில் போய் பார்த்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பண்ணணும். அதில் அதனால் இந்த 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 வகையில் தமிழக அரசுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். அதே போன்று இந்த மேகதாது விவகாரத்திலேயே எல்லாருமே ஒரே கோரிக்கை வந்து தமிழ்நாடு அரசில் அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் போங்கிறாங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமலே முதலமைச்சரை போய் கர்நாடக முதலமைச்சர் சந்திக்க திட்டமிடுவது, ரொம்ப போய் அவர் சந்திக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபடுவதுங்கிறது இன்னைக்கு கூட 13 அதிகாரிகள் போகிறத லிஸ்ட்டுனா வெளியானு. அப்போ அவங்க பின்வாங்கிறதுனால இவங்க போகாமல் இருக்காங்களே தவிர இவங்களோட முடிவில் போகாமல் இருக்குது. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் போகிறதோட நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ காவிரி என்பது ஏதோ ஒரு டிவிகே பிரச்சனை கிடையாது, ஆளுங்கட்சி பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அது இல்லாமல் காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களில் கிட்டத்தட்ட 28 மாவட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் சார்ந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை. இப்படி இருக்கிற பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு? இதில் என்ன ஈகோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது பொது பிரச்சனை, எல்லாரும் சேர்ந்து அணுகுமுறை இருந்தால் தான் அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. கடந்த காலத்தில் காவிரி பிரச்சனை, அத்துணை காவிரி பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ தமிழ்நாடு சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு பொதுவான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்கள் அத்தனை கருத்துக்களும் ஏற்று மத்திய அரசை அணுகி இல்லை நீதிமன்றத்தை அணுகி ஒரு கூட்டு முடிவு எடுத்திருக்கிறது. அதில் என்ன தயக்கம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால் தமிழக அரசு அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்போ என்ன சில கட்சிகள் நாங்கள் கூட்டுறோம் கட்சிகள் மற்ற கட்சிகள் கூட்டத்தை கூட்டினா அது வந்து அதற்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பலு இருக்காது. அதுக்கு அரசாங்கம் கூட்டினாச்சுன்னா தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு பலு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அது முடிவெடுத்து ஒரு மனதாக முடிவெடுத்து அதுக்கப்புறம் நம்ம மத்தியில் போய் அழுத்தம் கொடுத்து தண்ணி திறந்து விடணும்னா என்ன பண்ண போகிறாங்க? மத்திய அரசு தானே போய் பார்க்கணும், அங்கே தானே அழுத்தம் கொடுக்கணும், நீதிமன்றம் போகணும், மத்திய அரசு போய் போகணும். கர்நாடகாவோட போய் கேட்டு திறந்து விடுங்க, தண்ணி திறந்து விட போகிறாங்களா என்ன? அதால் முதலமைச்சரை சந்திக்கிறதுல இவங்க எந்த முடிவுமே எடுக்க இன்னும் அறிவிப்பு கூட வரலையே. இங்கே அறிவிப்பு போகிறாங்களா இல்லையானே தெரியல. அது என்ன ரகசியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அதான் சொல்கிறேன், என்ன ரகசியம் இது? நீங்கள் போகிறீங்கன்னா போகிறீங்கன்னு சொல்லுங்கள், போகலன்னா போகலன்னு சொல்லுங்கள். எதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற முதலமைச்சர் சொல்கிறாரு இப்போ வர வேண்டான்னு சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் ரகசியமாக பேசிகிட்டு இருக்கீங்களா? இதில் என்ன ரகசியம் இருக்குது? ஒன்று வெளிப்படையாக இது வந்து ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சரை பார்க்குறது ரகசியம் ஒன்றும் கிடையாது. அவங்க நீர் திறக்காமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து உறுதியாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நீர்களுக்கு நமக்கு சந்திக்கிறாங்க. அரசோட செயல்பாடுகளை தீர்மானம் போட்டதோட முடிஞ்சு இப்போ அவங்க யாருமே சந்திக்கவே இல்லை. இன்னும் ஒன்றிய அமைச்சர்கள் சார்பாக யாருமே சந்திக்கலை. அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை. உச்சநீதிமன்றத்தில் எப்படி நம்ம வழக்கு தொடுக்கணுங்கிற வழக்கறிஞர் ஆலோசனை கூட்டத்தை எதுவுமே நடக்கலை. முதலமைச்சர் வந்து இதர பணிகளை மேற்கொள்கிறாரே தவிர அந்த மேகதாது குறித்து தனிக்கவனம் செலுத்த மாட்டேங்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. இல்லை, இப்போது மேகதாது சம்மந்தமாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா போதுமா என்ன? நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டால் போதுமா? உறுதியாக இது கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்போ தண்ணி திறந்து விடலைன்னா அங்கே போய் மத்திய அரசில் போய் அழுத்தம் கொடுக்கணும். யாராவது அமைச்சர்கள் போய் பார்க்கட்டும், பேசுங்க, அழுத்தம் கொடுங்க. இதுதான் செய்யணும். இல்லை உச்சநீதிமன்றம் போங்க,
இந்த டைம் டேபிள் படி அவங்க கடைபிடிக்கல, தண்ணி வச்சிருக்கிறாங்க, திறந்து விட மாட்டுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் ரிமார்க்னா வரட்டும். ஏன்னா பிற்காலத்தில் அது பயனுள்ளதாக இருக்கும். அதில் ஏன்னா அவங்க கர்நாடகாவில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க, திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நீர்வளத்துறை அமைச்சர் நேற்று கூட சொல்லியிருக்கிறார், எங்ககிட்ட தண்ணி இல்லை. தண்ணி இருக்கு, 68 டிஎம்சி தண்ணி இருக்கு. நமக்கு ஒரு 10 டிஎம்சி எல்லாம் கொடுக்கறது தப்பு கிடையாது, ஒன்றுமே இல்லை. நமக்கு இந்நேரம் எவ்வளோ வந்திருக்கணும்னா கடந்த மாதம் ஒரு 9, இந்த மாதம் ஒரு 32னா 40 டிஎம்சி இந்த 2 மாதத்தில் வந்திருக்கணும். ஆனால் வந்தது எவ்வளோன்னா 3.25 டிஎம்சி தான் வந்திருக்கு. ஜூன் மாதம் ஜூலை மாதம் 2 மாதம் சேர்த்து 40 டிஎம்சி வந்திருக்கணும். கிடைச்சது 3.25 டிஎம்சி தான் வந்திருக்கு. அப்போது இவ்வளோ தண்ணி கொடுக்கல, அப்புறம் என்ன நம்ம அமைதியாக இருக்கணும்? உச்சநீதிமன்றம் டைம் டேபிள் தான் இது. உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிள் தான். உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிளை மதிக்கலைன்னா நேராக உச்சநீதிமன்றம் நம்ம போகணும். நீங்கள் சொன்னது தான் மதிக்கலை, கர்நாடகா மதிக்கலை. அவங்க சொல்லுவாங்க, திறந்து விட சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் நடந்திருக்குது இது. தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைப்பாடு வந்து மேகதாதுனை கட்டக்கூடாது என்று இருந்தாலும் அது வெறும் ஒரு பேட்டியோடய முடிந்து போயிடுது. மேகதாதுனை கட்டக்கூடாதுன்ற நிலைப்பாடு அவங்க தலைமையை போய் சந்திக்கிறதோ, அவங்க தலைமை மூலமாக கர்நாடக அரசு ஆட்சியில் இருக்க காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுக்கிறதோ, எந்த செயலுமே செய்யாமல் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க காங்கிரஸ் கட்சி வந்து அப்படியே இருக்கிறத எப்படி பார்க்கணும்? அந்த செயல்பாடுகளுமே இருக்குது. ஏங்க அவங்கள பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. எவ்வளோ தொடர்ந்து கடந்த முறையுமே அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க, கடந்த முறையுமா தொடர்ந்து அப்படியே செயல்பட்டு இல்லை. இப்போ இன்னொன்று, நாளைக்கு வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வர இருக்கின்றார். நீங்கள் ஊடக நண்பர்கள் நீங்கள் கேள்வி கேளுங்க அவரை. இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க, ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் அந்தமான் தீவில் இருக்கிற கிரேட் நிக்கோபார் திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க. அங்கே வந்து சூழியல், அங்கே வந்து கெடுப்பது, வனத்தை அழிப்பது, காடுகளை அழிக்கின்ற திட்டம் அது என்று அதற்காக நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க. அதே போன்று மேகதாது திட்டமும் காட்டை அழித்து அணை கட்ட திட்டம் தான். அதுவும் 12,500 ஏக்கர் காட்டை அழித்து அணையை கட்டணுமா, அதை நீங்கள் ஒப்புதல் அளிப்பீங்களான்னு இந்த ஒரே ஒரு கேள்வி மரியாதைக்குரிய ராகுல் காந்தியிடம் நீங்கள் கேளுங்க. ஊடக நண்பர்கள் கேட்பீங்களா? அவசியம் கேளுங்க. அந்தமானில் காட்டை அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே போன்று இங்கே மேகதாது பகுதியில் 12,500 ஏக்கர் காட்டு அழிக்கக்கூடாதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவாரா? சொல்லணும். இந்த கேள்வி இதை கேட்டு விட்டால் உடனே என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறார். விவசாயிகளோட தொந்தரவுகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து வீடியோ நிலங்கள் எப்படி இருக்குது, காவிரி படுகை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு அது கூட பார்த்து கூட யாருமே அந்த விவசாயிகளோட குரல் வந்து கேட்டு நிச்சயமாக அதாவது முதலமைச்சர் வந்து அவ்வளோ விவசாயிகள் முதலமைச்சருக்கு வாக்களித்தாங்க, இந்த தேர்தலில் வாக்களித்தாங்க. ஏன்னா இன்றைக்கி விவசாயிகள் ஒரு பக்கம் வந்து அந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடியில் அவங்கள அது ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க விவசாயிகள்லாம். என்ன 2,000 கோடி அறிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர், இன்னொரு 16,000 கோடி அறிவித்தா முழுமையாக விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. அதையாவது செய்யணும்னு அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்போ காவிரி முழுக்க இப்போ வறண்ட பகுதியாக இருக்குது. குறுவை சாகுபடியெலாம் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சோம். இந்த ஆண்டு வந்து 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேலே போகுமா இல்லையான்னு தெரியல. அது கூட இப்போ சம்பா வருது அடுத்தது. இப்போ அதில் முடியுமா, தண்ணி இருக்குமா இல்லையான்னு தெரியல. சூப்பர் எல்னினோ எஃபெக்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ நமக்கு தண்ணி வேணும். முறைப்படி ஒப்பந்தத்தைப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நமக்கு தண்ணி கொடுத்துருக்கணும். கொடுக்கல, அதை கூட கேட்க மாட்டாங்களே. அதை கூட ஏன் கேட்க மாட்டீங்க? என்ன அப்படி உங்களுக்கு நமக்கும் கர்நாடகம் என்ன நல்லிணக்கம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்ன புரியல. தொடர்ந்து நீங்கள் குரல் கொடுத்துட்டு வரீங்க, தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், வேற பிரச்சனையாக இருக்கட்டும். இதே போல் உங்களை மற்ற தலைவர்கள் யாரும் அழுத்தமாக இப்போ பேச மாட்டாங்க. அது நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்கணும். ஏன்னா இது வந்து நான் பேசுகிறது வந்து ஏதோ இப்போ எனக்கு ஒரு அரசியல் அப்படிலாம் இல்லை. எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் நலம் பெற வேணும். என்னென்ன பிரச்சனை இருக்குதா, தமிழ்நாட்டு பிரச்சனை இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழல் வந்து மேகதாது பிரச்சனை தான் நம்பர் 1 பிரச்சனை இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில். ஏன்னா இப்போ இருக்கிற காவிரி டெல்டாவில் வந்து விவசாயிகள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. இப்போது இந்த ஒரு மாதத்தில் வந்து அரிசி விலை 10 ரூபா ஏற்றிருக்கிறாங்க. இப்போ நமக்கு காவிரியில் தண்ணி வரல, குறுவை சாகுபடி செய்யலைன்னா அரிசி விலை 30 ரூபாய் ஏறும். இதெல்லாம் இன்டைரக்டான பிரச்சனை வரும்.
இது முதலமைச்சரும் அரசும் புரிஞ்சுக்கணும் இல்லை. ஏன்னா இதில் பேக்டோர் நெகோசியேஷன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு பின் கது வழியாக என்ன பேசுகிறாங்களான்னு தெரியல. இது வெளிப்படையான பிரச்சனை. இது வெளிப்படையான பிரச்சனை அணுகணும். நம்ம உறுதியாக கர்நாடகா இவங்க நினச்சிருக்காங்க, முதலமைச்சர் விஜய் போய் கர்நாடகாவில் போய் தண்ணி கேட்டானா கொடுத்துடுவாங்க, மேகதாது அணை கட்ட வேடான்னு சொன்னால் அப்படி நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். நிச்சயமாக எவ்வளோ பேரை பார்த்துட்டாங்க அவங்க. அதுவும் இதில் யார், டி.கே. சிவகுமார், அவருடைய தொகுதியில் வருது மேகதாது அணை. அவர் மீண்டும் முதலமைச்சராக வரணும்னு திட்டமிட்டு இருக்கிறார். 2028 அங்கே தேர்தல் வருது. அது வரைக்கும் விட போகிறது கிடையாது. இன்னும் பிடிவாதமாக இருப்பார். இன்னும் பதட்டமான சூழல் கொண்டு வருவார். இது வச்சுக்கிட்டு தான் அவர் அடுத்தது எலெக்ஷனில் வெற்றி பெறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார். இந்த சூழ்ச்சியில் போய் விஜய் அவர்கள் விழக்கூடாது. நான் பல முறை சொல்லியாச்சு, பேசியாச்சு. நான் கேட்குறது என்னென்னா, எல்லாம் கூட்டாக நம்ம போய் மோடி அவர்களை பார்க்கலாம், பிரதமர் அவர்களை பார்க்கலாம், எல்லாம் வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது முதலமைச்சர் தலைமையில் போய் பார்த்தா இன்னும் அழுத்தம் கொடுக்கும். இந்த ஒரு அன்புமணி போய் நேராக போய் பார்த்து பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதே போன்று ராகுல் காந்தி அவர்களிடம் நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் வனத்தை அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, காட்டை அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அந்த கருத்தை நானும் ஏற்றுக்கிறேன். அந்தமானில் காற்று வந்து அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே போன்று இங்கே மேகதாது அணை கட்டுறப்போ கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் காட்டை அழிக்கிற திட்டம் அது. இந்த காட்டையும் அழிக்கக்கூடாதுன்னு ராகுல் காந்தி சொல்லுவாரான்னு தான் நான் கேட்குறேன். அது இது மேகதாது பிரச்சனை, அது வேற பிரச்சனை. நான் கேட்கறது 12,500 ஏக்கர் காட்டை அழிக்கிறதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒப்புதல் அளிக்கிறாரா? இதில் நான் அரசியல்லாம் பண்ணல. நான் இதில் அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டோட உரிமை மறுக்கப்படுகிறது. பாஜகவாக இருக்கட்டும், சென்ட்ரலில் கவர்மெண்ட் பாஜகவாக இருக்கட்டும், கர்நாடகாவோட அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது. இப்போ பாஜக அரசே நான் கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மேகதாது பிரச்சனையில், காவிரி பிரச்சனையில் நான் செய்யாமலாம் இல்லை. இதில் பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி 2 பேரும் சூழ்ச்சி செஞ்சு தான் இந்த மேகதாது பிரச்சனையில் கையாளுறாங்கன்னு நான் வெளிப்படையாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மறைமுகமாக நான் சொல்லலையே நான். ஏன்னா சட்டம் இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை மீறி எப்படி இவங்க டிபிஆருக்கு விரிவான திட்ட அறிக்கைன்னு சொல்லி டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதுக்கு எப்படி மத்திய அரசு அனுமதி கொடுத்தாங்க? தப்பு. தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் அங்கே மத்திய அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது. அந்த வகையில் தான் நான் வெளிப்படையாக நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். நான் இது ஏதோ நான் ராகுல் காந்தி பற்றி பேசுகிறோனோ காங்கிரஸ் பற்றி பேசுகிறோனோ அதெல்லாம் வேறு இதெல்லாம். ஆமாம், அவங்க மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவில் அங்கே இதுக்கு முன்பு பிஜேபி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. தேர்தல் வருது. ஆனால் பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி அந்த தேர்தலுக்காக கர்நாடகாவுக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்காங்க. நான் வெளிப்படையாக குற்றச்சாட்டு பண்ணிட்டு எதையுமே திணிக்கக்கூடாது. அது மக்கள் அவங்களா தானாக ஏற்றுக்கணும், அவ்வளோதான். எதுவுமே திணிக்கக்கூடாது.